friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் Beautifying. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மீஷோ ஹால் வீடியோ வந்து நானே ஆக்சுவலா மீஷோல ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் பண்ணி அண்ட் ரீசெண்டா சரி நம்ம மீஷோ வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி ஸ்டஃப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால வந்து எல்லாமே கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன் அண்ட் அதை ஆர்டரும் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டா இந்த ஒரு வின்டர் டைம்க்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். முன்னே இருந்திருக்கும், ஆனா இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என் மேல எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு டாப். ஆக்சுவலாக இது வந்து நல்லா இப்படி காத்தோட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது, குட்டியாக 2 போ இருக்குது, பார்க்கவே ரொம்ப கியூட்டியாக இருக்குது. இது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இல்லை ஸ்லீவ்லெஸ் விருப்பப்படுறவங்கலாம் டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் திஸ் டாப். நான் இப்போ வந்து இதோட உள்ளார டிஷர்ட்டோட வந்து பேரப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து இந்த டாப்பை வந்து பேரப் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக எலகெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். நான் இது போட்ட பிறகு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ லைக் இந்த ஒரு டாப் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு பின்னாடி ஒரு கதையே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்பப்போ இந்த டாப் போடுவேன்னா எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு டாப். அண்ட் இந்த டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 rupees கிட்ட வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. இதோட நேமும் ப்ரைஸும் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் இது இந்த கம்ப்ளீட் வீடியோவும் நான் ஸ்பான்சர். மீஷோக்கு தெரியவே தெரியாது நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன்னு. அண்ட் மோரோவர் இது எல்லாமே என் கை காசு போட்டு தான் நான் வந்து வாங்கினேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு ட்ரெஸ் சூப்பர் எக்ஸைட்டட். இந்த ஒரு பியூட்டிஃபுல் மரூன் கலர் மேக்ஸி கவுன் ரொம்ப 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 அழகாக இருக்கு. இதில் வந்து ஃப்ளேர், அதாவது ஹேண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்வீட் நெக் மாடல். இங்கே வந்து க்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் குட்டியாக ஒரு ஓப்பனிங் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல கீழே வந்து அப்படியே ஃப்ளாரியாக இருக்கும், பார்ட்ஸ் மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளார வந்து நல்ல லைனிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்னிக்கர்ஸும் வந்து பேரப் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஹாலிடேஸ் டைம்க்கெல்லாம் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நான் ஏன் மரூன் பிக் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் வந்து வீடியோஸ் பண்ணலாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் கவுன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆவலாக எக்ஸைட்டடாக இருக்கேன் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் டாப்பாகவும் வேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குர்த்தா மாதிரி கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா மாடல் மாதிரி அந்த லென்த் வரைக்கும் வரும், உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் நீ கிட்ட வரைக்கும் வரும். அண்ட் இங்கே வந்து ஃப்ளாரல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு இருக்கு. அண்ட் இந்த நெட், இதாவது நெட் மெட்டீரியல் உள்ளார வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து போடும் போது அவ்வளோ அழகாக எலகெண்ட்டாக இருக்கும். மாடல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நானும் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். பட் தள்ளி போட்டு இப்போ தான் ஃபைனலி ஐ பாட் இட். அண்ட் இது வந்து லைக் நீங்கள் ஒரு குர்த்தா மாதிரி கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு பிளாக் லெகின்ஸ் இல்லை ரெட் க்ரீன் லெகின்ஸ் போட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளாக் துப்பட்டா இல்லை ரெட் துப்பட்டா பேரப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேரப் பண்ணால் ஒரு குர்த்தா செட் மாதிரி கூட ஆகிடும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல, நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சீரியஸ்லி இது வந்து நான் கார்ட்ல ஆட் பண்ண ஞாபகமே எனக்கு இல்லை, சரிங்களா. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லாங் கவுன், பர்ஃபெக்ட் ஃபார் கிறிஸ்மஸ். ஆனால் இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் ஏன் ரெட் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் நான் அந்த ஆர்டர் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணேன், எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணும்போது
மேலே ஒரு ரெட்டு கீழே ஒரு ரெட்டு, ஐயோ ஏன்டா ரெண்டும் ரெட்டாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி இருந்தது. தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ மரூன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேஸில் வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பர்ஃபெக்டாக வந்து இப்போ வீட்டில் நீங்கள் வந்து கேஷுவல் வேர்க்கும் வச்சுக்கலாம், இல்லை அவுட்டிங் போகும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவுன் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபேப்ரிக், டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி லைக் விங் டைப் உள்ள ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சென்டரில் வந்து சும்மா ஃபேப்ரிக்லேயே வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லென்த் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீட்டாக டைப் பண்ணிக்கலாம். மேபி கிறிஸ்மஸ்க்கு வேணால் இந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற இது எல்லா கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை ஆன் பண்ணி காமிக்கலாம், ஒரு ஹால் வீடியோ மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகி வந்திருக்கு, ஒரு சில இன்னும் ஷிப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு கவுன் ஹால் வீடியோ அப்படின்லாம் போட முடியாது. பட் இதெல்லாம் வச்சுக்கலாம், ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு மாரி ஃபீல் பண்ணேன். அண்ட் இதில் வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. இப்போ என்ன விட்டானா நான் இதில் என்ன கலர் பிக் பண்ணுவேன்னா ரெட் கலர், ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கலர் இருந்தது, அதை வந்து பிக் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இதுதான் கிடைச்சது. மேபி ஐ ட்ரை டு ரிட்டர்ன். அண்ட் ஜுவல்லரி பீசஸும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மீஷோவில் வந்து ஜுவல்லரி வாங்குறது பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து நான் நிறைய இன்ஸ்டா பேஜ்லலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஸ்டா பேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஆன்டிக் ஃபினிஷ் உள்ள மாடல்ஸ் வந்து கிடைக்கும். பட் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து அது வேறு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்த ஒரு சில நெக்வே கலெக்ஷன்ஸ். இது ஒரு நெக் சோக்கர் செட் மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து யானை அது, அதாவது ஒரு பட்டு சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு இப்படி நெக்கில் வந்து வேர் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு லக்ஷ்மி வந்து தேவி இருக்கிற மாதிரி, மித்ததெல்லாம் வந்து குட்டி குட்டி யானை, அதில் வந்து ரூபி ஸ்டோன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து காதுக்கும் தோடு அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 198 rupees. நல்லதான், நல்லா இருக்கு இல்லையா? நாமெல்லாம் லைக் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இல்லை ஏதோ ஷோ பண்ணுறீங்க, இல்லை வீடியோ பர்பஸ்க்காகட்டும், இல்லை செல்ஃப் யூஸ்க்கே கூட ஆகட்டும், 198க்கு இது குறைச்சலாம். தூரத்துலேருந்து பார்த்தா இதோட விலை தெரியாது, பார்த்தா ஏதோ போட்டிருக்காங்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த 198க்கு இது ஒர்த் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது எனக்கு வந்து மூக்குத்தி வந்து குத்தணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ராஜ்கிட்ட வந்து ராஜ் டாட்டூ போடலாம் அப்படின்பேன். வந்து ஓகே வா அடுத்த கடையில் ஒன்று காமிக்கிறேன், இதை விட பெஸ்ட் கடையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரி மூக்காச்சும் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து சொன்னார், ஆமாம் அடுத்த தடவை நம்ம வந்து பாப்பாவுக்கு ஜுவல் வாங்க போகும்போது நம்ம வந்து அங்கே போய் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க கிட்ட குத்திக்கலாம், ஆசாரி கிட்ட குத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவார். நானும் அப்படியா சரின்னு மண்டையை ஆட்டிட்டு வந்துடுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு டாட்டூ என்னால் போட முடியல, மூக்கு குத்த விட மாட்டேன்றாரு. அது ஏன்னே எனக்கும் தெரியல. நானும் ஏதாச்சும் என்ன பண்ண விட அப்படின்னு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நோ பிக் நோ அப்படின்னு மாதிரி தான் அவர் இருப்பார். பட் இந்த மாதிரி ஃபேக்கான நோஸ் பென்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். லெட் மீ ட்ரை. இது ஒன்று தான் இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரை பண்ண முடியுது. ஒன்று வந்து ரொம்ப லூஸாக இருக்குதுங்க. எப்படி இருக்குது? ஏன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து மூக்குத்தி போட்டிருந்தேன்னா, அக்கா மூக்குத்தி செட்டால நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மூக்குத்தி வளைய கூட மாட்டேன். ஐ திங்க் இட் இஸ் லைக் வேண்டாம், வேஸ்ட்டு, வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப வளைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆகிடுமான்னு பயமாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் என் மூக்கு அவ்வளோ பெருசு. இப்போ ஓகேவா? எப்படா விடுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு தோரணையில தான் இருக்குது. பட் இருந்தாலும் தட்ஸ் நைஸ், நல்லா இருக்குல்ல? சும்மா ஏதாச்சும் ஒரு லைக் ஸ்டைலிங் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும்ல, அதனால வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பின்னும் க்யூட்டாக அழகாக இருந்தது. நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். இது நான் எவ்வளோ க்ளோஸ்அப் வச்சாலும் உங்களுக்கு தெரியாது. இது ஒரு நோஸ் பின், 2 நோஸ் பின் அரௌண்ட் 198 or 150 வேறு வந்திருக்கும். பட் இப்போ எனக்கு தோணுது, ஐயோ 200 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு லூஸாக இருக்குது. சம்திங் வெரி சீப், நாட் டூ குட். ஏன்னா இது ஒரு நெக்லஸ் சோக்கர் டைப் தான். பட் இது பாருங்களேன், பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வாவ் ஃபேக்டர் மாதிரிலாம் இல்லை.
அண்ட் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேரப் பண்ணி சாரியோட பேரப் பண்ணால் தான் தெரியும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவுட்ஃபிட்டுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, சத்தியமாக நல்லா இருக்காது, அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து சாரியோட பேரப் பண்ணும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தா இது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மொக்கையாக்கிடுச்சு. ஏன்னா பார்க்கவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ரொம்ப கோல்ட் டோன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓகேவாக இருக்கும். பட் ரொம்ப பக்கம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து என்னது இப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி தோணும். அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோட குவாலிட்டி. அண்ட் ஜுவல்லரி வந்து ரெண்டுமே எனக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி, ஃபர்ஸ்ட் நெக் செட் இருந்ததுலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒர்த் த மனி. ஓகே. அண்ட் அடுத்தது வந்து ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது இந்த ஒரு சாரீ. இல்லை நான் தான் இப்போ தான் அந்த ட்ரெண்டுக்கு வந்து பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்தது ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் இருக்க வேண்டிய ஒரு சாரீ. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்ப்போம். மாதிரி நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. டிங் 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 இதெல்லாம் வந்து இந்த குஞ்சம். ஓகே. நான் என்ன எதிர்பார்த்தேன், எது வந்து சேர்ந்தது? நல்லா இருக்குங்களா? ஒன் டைம் யூஸ் அவ்வளோலாம் வரத்தில்ல. நான் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. லைக் கனகாமர ப்ரோ கலர், அதாவது பீச் கலர். இந்த மெட்டீரியல்லேருந்து அந்த காட்டு இதுவும் வந்து ரெட்டும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி, பிங்க்கும் க்ரீனும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி, அடுத்தது பீச்சும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறனால அதோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சாரீ வந்து ஒன் டைம் யூஸ். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் துவைச்சி போட்டு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இலகி ஒரு மாதிரி ஆகிடும். இப்போவே வந்து ஒரு மாதிரி துணி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. திஸ் இஸ் அரௌண்ட் 500 rupees கிட்ட வந்துச்சு. அண்ட் எனக்கு இப்போ கொஞ்சம் நெஞ்சு லைட்டாக வந்து வலிக்குது. பட் இது வந்து லைக் ஒரு வீடியோக்கு நான் பிளான் பண்ணி தான் இது வாங்கியிருந்தேன். எப்படி இருக்கும் கட்டி ஒரு ஸ்டைலிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தாட்டில் தான் வாங்கினேன். பட் இதுக்கு ப்ளவுஸ் தைச்சு இனி கட்டி போடுறதுக்குள்ளார அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 month ஆகும். ஸோ டெஃபினட்டாக நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கலையே. குவாலிட்டி ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அங்கே எப்படி தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். குவாலிட்டி நல்லா இருக்கா? கட்டினா நல்லா இருக்குமா? மடிச்சு கட்டினா நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கீழே ப்ளீஸ் கருத்துக்கு கீழே வந்து தெரிவிங்க. ஜஸ்ட் அ பிளெயின் சாரீங்க. மோர் ஆஃப் லைக் கோல்டு டிண்ட் தான் அதிகமாக இருக்குது. லைக் நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அக்கேஷன்ஸ்னால் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இதை நம்பி வாங்கிடாதீங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? லென்த்தெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் தான் இருக்குது. தட்ஸ் ஃபைன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் வருது. நான் எதிர்பார்த்தது இதை விட குட்டி பார்டர். பட் இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் தான் என்ன மாதிரி ப்ளவுஸ் கலர் வரும்னு பார்த்துடலாம். ஐ திங்க் இந்த ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் தனியெல்லாம் கொடுக்கல, அப்படியே ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேட்டர்ன் வச்சு டிசைன் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக ஐடியா கொடுக்குறேன். பட் டெஃபினெட்லி ஒன் பியூட்டிஃபுல் கலர், என்கிட்ட இல்லாத கலர், ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நான் மீஷோவில் ரீசெண்டாக வாங்கினது. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எது வந்து ட்ரை பண்ணுவீங்க, வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.